வந்து வர சரவரையில பம்பு தும்பு வச்சுக்காதடா யாரும் ஒன்ன புசுப்புற வரையில. Connected. Connected. இப்போ பாடுறா செல்லக்குட்டி. எறும்பின் ஆசையோ அடங்கவில்லை, நீ வருவாயோ இல்லை மறைவாயோ. எங்க போற? பாத்ரூமுக்கு. அந்த ஸ்பீக்கரை மட்டும் தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிட்டு போயிரு. இதுக்கு மேலே உனக்கு மரியாதை கிடையாது. அப்பாவோட பார்க்க மாட்டேன். சரி போன ஐயா. ஏன்டா? இன்னும் 3 மாதத்தில் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு வைத்திய செலவுக்கு வாங்கின கடனை தலைக்கு மேலே கிடக்கு. நான் இங்கே கண்ட நாய்க்கெல்லாம் திட்டு வாங்கி வாங்குகிற 15,000 ரூபா சம்பளத்தில் எனக்குன்னு எதுவுமே எடுத்துக்காமல் எல்லாத்தையும் ஊருக்கு அனுப்புனா அந்த காசுலையும் குடிச்சிட்டு வந்து அம்மாவை போட்டு அடிச்சிருக்காரா. அவளும் மனுஷி தானே. இந்த நிலைமையிலையும் இவங்க கூடலாம் வாழணுமா நினச்சி அதாவது பண்ணிக்கிச்சுன்னா என்னடா பண்ணுறது? இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துருந்தா இந்த குடியை தொடருக்கு அந்த அளவுக்கு மனசு வந்துருக்குமா? சரி புரியுது ராஜு சார். முதல்ல இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வா, ஈவினிங் ரிலாக்ஸாக பேசிக்கலாம். டேய் இப்ராஹிமே, டேய் இந்த ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகுது, என்னன்னு பாரு. தேவையில்லாத ஆப்ஸையும் வீடியோஸையும் டெலீட் பண்ணிட்டாலே ஃபோன் ஹேங் ஆகாது. ஒரு ஃபோனுக்கு எதுக்குடா 2 கால்குலேட்டரு? அது எக்ஸ்ட்ரா கால்குலேஷன் போடுறதுக்காக. ஒன்று 15 MB, இன்னொன்று 2.5 GB. இன்னுமோட கால்குலேட்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ராஹிம், சொல்லு ஜோசப். எங்கள் அம்மா ரொம்ப பாவம்டா. எங்கள் அப்பனும் பாவம்தான், உடம்பு வலி, அதனால் குடிக்காமல் இருக்க முடியல. அவங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்கண்டா. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா. அவங்க கூடயே இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கண்டா. ஹலோ ஜோசப்ங்கிறவர் உங்களுக்கு என்ன வேணும்? அவன் என் ஃப்ரெண்டு தான். நீங்கள்? தம்பி, உங்கள் ஃப்ரெண்டு லாரி அடி போட்டு செத்து போயிட்டாருப்பா. அவன் பர்ஸில் உங்கள் ஃபோன் நம்பரும் ஃபோட்டோவும் இருந்துச்சு. இங்கே நம்ம ஜிஹெச் பிரிட்ஜுக்கிட்ட மட்டும் வரீங்களாப்பா? நான் ராங் நம்பர்ண்ணா. ஜோசப்புக்கு முன்னாடி. தம்பி அவன் செத்துட்டான்ப்பா. அவன் ஃபோட்டோவும் ஃபோன் நம்பரும் இருந்துச்சு. அதை பார்த்தான்ப்பா கால் பண்ணேன். அவங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்கண்டா. அவங்க கூடயே இருந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கண்டா. ஜோசப். டே இப்ராஹிம், பாத்ரூம் போய்ட்டு வரக்குள்ள என்னடா ஆச்சு உனக்கு? உங்களுக்கு ஆக்சிடென்ட்னு ஃபோன், உன் பர்ஸில் என் ஃபோன் நம்பர் பார்த்து ஃபோன் சொல்ல மறந்துட்டா இப்ராஹிம். ஆஃபீஸ் விட்டு வரும்போது பஸ்ஸில் ஒரு புறம்போக்கு என் பர்ஸை பிக் பாக்கெட் அடிச்சிட்டான்டா. அவன் பர்ஸில் உங்கள் ஃபோன் நம்பரும் ஃபோட்டோவும் இருந்துச்சு.